ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஸ்பெஷல் முட்டை குழம்பு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தேங்காயையும் ஒரு பல்லாரியும் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் இந்த மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயையும் வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் தான் முட்டை ஆட் பண்ணணும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கழித்து முட்டையை அடித்து ஊற்றுங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சு முட்டையை அடித்து ஊற்றுங்க. அதே மாதிரி சிம்மிலே இருந்து அது வேகட்டும், இல்லாட்டா முட்டை தனித்தனியாக போயிடும். நீங்கள் சிம்மிலே இப்படி வச்சு அதை கொதிக்க விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக போகாமல் இருக்கும். இல்லாட்டா முட்டை தனித்தனியாக போயிடும். இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ப்ளீஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.